ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற அனிமேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹெல்கேல். இந்த கதையோட ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்றது மூலமா ஹெல்கேல் அப்படிங்கிற ஒரு பொண்ணை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கான்டாக்ட் மாதிரி நமக்கு பிடிக்காதவங்களை அந்த ஹெல்கேல் மூலமா அவங்களோட ஷோல ஹெல்க்கு அனுப்ப முடியும். அனிமேல ஆல்ரெடி ஒரு 2 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மொத்தமா ஒரு 50 எபிசோட் கிட்ட வரும். பட் நான் ரீசெண்டா இப்போ ஒரு 3rd சீசன் ரிலீஸ் ஆயிருந்து அதுல மொத்தமாவே 6 எபிசோட் தான் வந்திருக்கு. பார்த்தாலே மட்டுமே போதும் அந்த ஸ்டோரி அந்த உலகம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மட்டும் இல்லாம அதை முடிச்சு வரும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலும் கிடைக்கும். வேற டார்க்கான அனிமேனா ரொம்ப பிடிக்குமா? அந்த டார்க்னஸ்க்கு தீனி போடுற மாதிரி இந்த அனிமே சீரிஸும் இருந்தது. சரி ஏன் விடுவானே அப்படின்னு இந்த சீரிஸை உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? இதோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வாய்ஸ் ஓவரோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர் இருப்பாங்கல்ல. இப்போ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அதில் பழிவாங்க துடிக்கிறது. இந்த மாதிரியான ஆட்களை ஒரு கெட்ட காலம் தேடி வரதாவும் மாதிரியான வாக்கியங்கள் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருது. அதுதான் இன்னுமே க்கப்படாத பழிவாங்கும் உணர்வு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் காமிக்கிறாங்க. அதுல மயமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா. இவ தான் இந்த எபிசோடோட மெயின் லீடு. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே போனை ஓபன் பண்ணி குரூப் மெசேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருப்பா. அந்த குரூப்ல என்ன மாதிரியான மெசேஜ் போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரி வாடை அடிக்குது, கண்டிப்பா அவளா தான் இருக்கணும். நம்ம அவ கிட்ட இருந்து தான் அந்த வாடை அடிக்குது, கண்டிப்பா அவ தான் ஃபாட்டு விட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த குரூப்ல பல மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மயமா சைலண்டா பாத்துட்டு தான் இருப்பாங்க. இவளோட வெரசர் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு எடுத்து கொடுக்கும் போது இவ பேச போனா அந்த பொண்ணு திருப்பி பேச மாட்டாளா. அப்பதான் அந்த குரூப்ல இந்த மாதிரியான மெசேஜ் வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அவளோட வெரசரை கீழே டிராப் பண்ணதை கூட பார்க்காம இருந்திருக்கா. கண்டிப்பா ஒரு பெரிய கிளாஸ் பண்ணதான் இருக்கணும், அதனாலதான் கண்டுக்கிடாம இருந்திருக்கா. இவளை நம்ம கண்டிப்பா ஹெல்லுக்கு அனுப்பி ஆகணும் அப்படி இப்படி மெசேஜ் வந்துட்டு இருக்க. இப்ப நமக்கு தெரிய வருது மயமாவை பத்தி தான் அவங்க எல்லாரும் அந்த குரூப்ல மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுல இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மெசேஜ் வந்துகிட்டு இருக்கோம். பேசாம இவளை ஹெல்கல்ட்ட பிடிச்சு கொடுத்துடலாமா அப்படி இப்படின்னு மெசேஜ் வந்துட்டு இருக்க. மயமாக்கு அந்த இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் உருவாகிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அவளோட வீட்டில தான் காமிக்கிறாங்க. நைட் ஆன பிறகு ஹெல்கல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்ல அக்கினோ அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நேம் எழுதி சென்ட் பண்றா. அப்படி சென்ட் பண்ண உடனே ஹெல்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொண்ணு வந்துருவாளா. ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருக்கும். அப்ப அந்த ஹெல்கல் பொண்ணு வந்தது என்ன சொல்லுவானா, நீ அந்த பொண்ணை ஹெல்க்கு அனுப்புறதுல ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லும் போது இல்ல அப்படிலாம் கிடையாது, மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன கிளாஸ்ல பார்த்து சிரிச்சாங்க, அவங்க எல்லாருமே சேர்த்து ஹெல்க்கு அனுப்ப முடியுமா அப்படி சொல்லி கேட்க. அப்ப பின்னாடி கிக்குரா அப்படின்னு ஒரு பொண்ணு மயமா கிட்ட சொல்றா, வைத்தியமா நீ ரொம்ப பேராசப்படாத, ஒருத்தரை மட்டும்தான் ஹெல்க்கு அனுப்ப முடியும் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த குட்டிஸா தான் சொல்லும் போது மயமா விடுற மாதிரி தெரியல. உங்களால ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாது, எனக்கு அவங்க எல்லாருமே ஹெல்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த இவள் இருப்பாள். அவ அந்த குட்டிஸா தானே கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அவங்க போனதும் உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்ல, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த நடுராத்திரி கத்த பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய அவங்களோட அம்மாக்கு கேட்டோம். என்ன மயமா உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஆல்ரெடி கடுப்புல இருக்காளா, அதனால அவரோட அம்மாவையும் கத்தி விட்டுருவா. அதுக்கடுத்து அந்த வெப்சைட்டை போய் பார்க்கும்போது அந்த வெப்சைட் க்ளோஸ் ஆயிருக்கும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் அதே மாதிரி மெசேஜ் எல்லாம் தொடரதான் செய்யுது. இன்னைக்கு அந்த எரேசர் அவளே வாலண்டியரா தட்டி விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. பொண்ணுமே இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணை வச்சு யாரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்கல் கூட 1-2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. தப்பு பண்ணக்கூடியவங்க என்ன மாதிரியான பாவம் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க. ஹெல்கல் ஒரு மீடியமா இருந்து அவங்களோட சோல ஹெல்த் ரூம்க்கு அனுப்பிவிடுவா. இவங்க இப்ப மயமாக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படியே இந்த சீனுக்கு கட் பண்ணி மயமாவை காமிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப கேவலமா வர ஆரம்பிக்குது. அவகிட்ட என்னால உட்கார முடியல, எனக்கு வாந்தி எடுக்கணும் போல தோணுது அப்படி இப்படின்னு மெசேஜ் வர. தப்புன்னு எழுந்திரிச்சு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாப்பாளா, அவனுக்கு எல்லாரும் போனை மறைச்சு வச்சிருக்காங்க, அவளோட போனை எடுத்து எல்லாரும் செத்து போங்கடா அப்படின்னு ஒரு மெசேஜ் என்டர் பண்ணலான்னு போக அந்த டீச்சர் திரும்பும் போது இவ அந்த மெசேஜ் அனுப்பாமே போனை தூக்கி டெஸ்க்குள்ள தூக்கி போடுவா. அப்ப டீச்சர் இவால தான் கத்த போறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் யூகாவா அப்படின்னு ஒரு பொண்ணோட பேர் சொல்லி கத்துறாரு. அந்த பொண்ணை இவர் சொல்றதெல்லாம் கண்டுக்காம போன் ஓடிட்டு இருக்க. இவரும் ஒன்னும் சொல்லாம திரும்ப போயிருவாரு. அந்த ஹெல்கலோட அசிஸ்டன்ட்ல என்ன பேசிட்டு இருப்பாங்க, நல்லவன இந்த பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், அந்த மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பா, ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படின்னு சீனை கட் பண்ணா லஞ்ச் பிரேக்கும் வருது. மயமா மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு யூகாவா அப்படிங்கிற அந்த பொண்ணு வருவா. அவன் நம்ம மயமாவோட ஃபுட்டை பார்த்துட்டு என்ன கடையில வாங்கின சாப்பாடா என் கூட ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ மேட் பண்ண அந்த பிரெட்டை கொடுக்குறா. மயமா அந்த பிரெட் எடுத்து சாப்பிட மாட்டா, ஒரு மாதிரி சோகமாவே உட்காந்துட்டு இருக்க. கேஷுவலா மயமா கிட்ட பேசிக்கிட்டு அந்த பெஞ்ச் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சு வெளியே வியூ பார்த்துட்டு இருக்க. அப்ப கீழே அந்த குட்டிச்சாத்தா இருக்கும்ல, அது வண்டியை ஓடிட்டு வந்துட்டு இருக்க. நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது பிரின்சஸ், எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்க. இந்த கூட்டத்துட்டு ஒரு தாத்தா உண்டு, அவர் இந்த குட்டிச்சாத்தான துரத்திட்டு வரும்போது தலையா முடிஞ்சா பிடிச்சு பாடுறா அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருப்பாளா. இவங்க நினைச்சா இவங்களால ஹியூமன்ஸ் கணக்கு தெரிய முடியும். இதெல்லாம் யூக்கினவா பாத்துட்டு இருப்பா. இப்பதான் இதை நோட்டீஸ் பண்ணேன். ஸ்கெட் டான்ஸ்ல ஹீரோவோட சிஸ்டருக்கு ஒருத்தவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. இதே வாய்ஸ் ஆக்டர் தான் இந்த யூக்கினவா பொண்ணுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட வாய்ஸ் ஒரு மாதிரி ரிச்சா சூப்பரா மூடியா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். சரி அந்த பிரெட்டை சாப்பிடாது நல்லா இருக்கும் அப்படின்னு யூக்கினவா சொல்லும் போது மயமாவும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாளாச்சு இந்த மாதிரி ஒரு பெர்சன் கிட்ட நார்மலா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி பேசி பிரெட் சீவ் பண்ணும்போது ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் யூக்கினவா அந்த போனை பிடிச்சு ஆஃப் பண்ணிட்டு அதான் தெரியுதுல அவனுக்கு ஒன்னதான் டார்கெட் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு பிடிக்கலன்னா எதுக்காக நீ அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அவங்க என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. நீ
இதுல இன்வால்வ் ஆகுறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூகினோவா வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. நீ லோன்லியா இருந்தனா நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இது வந்து மயமாக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். யூகினோவா வந்து யாரு கூடயுமே அந்த அளவுக்கு அட்டாச் ஆக மாட்டாங்க, ஃபுல்லாவே போன் மட்டும் தான் நோடிட்டு இருப்பா. சோ இவ ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தான். அப்படியே இந்த சீன் நீங்க கட் பண்ணா மயமா வந்து யூகினோவாவை அவங்களோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருப்பாங்க. யூகினோவாவை அவங்களோட அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்க வெல்கம் பண்றாங்க. யூகினோவா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம போனை நோடிட்டு இருக்க இதுலயே அவங்களோட அம்மாக்கு வந்து ஒரு மாதிரி தோணி இருக்கும். அதே மாதிரி தான் மயமா வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யூகினோவா கிட்ட பேசும்போது நீங்க யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல என்ன கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப நேரம் கழிச்சு கொடுப்பாளா, இப்ப எதாவது சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் காஃபி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க வச்சு அவங்களோட அம்மா சொல்றாங்க நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஹாப்பியா தான் இருந்துச்சு, நம்ம பொண்ணுக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பொண்ணு வந்ததுல இருந்து உன்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர ஆனா இவ கோவப்பட்டு என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. இங்க வச்சு யூகினோவா உன்னோட அம்மாக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாப்பா. பட் இருந்தாலும் யூகினோவா வந்து இல்ல எனக்கு என்கிட்ட போய் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். இதை ஹெல்கேலோட அசிஸ்டன்ட் 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்டோட முக்கில இருந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி இந்த சின்ன கட் பண்ண அடுத்த நாள் மயமா வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது யூகினோவா சடனா இவளோட கையை பிடிச்சி அந்த ஸ்கூலோட ரூஃப் கூட்டு போகலாம். அதை வச்சு உனக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணிருக்கேன், அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ, உனக்காக தான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவளும் எடுத்து பாக்குற அந்த வெப்சைட்டை இவ பாத்துட்டு எதுக்காக இந்த குரூப் அப்படின்னு முடிச்சுட்டு இருப்பாளா. அப்பதான் யூகினோவா விளக்க ஆரம்பிக்கிறா, தோன்றதே இந்த குரூப்ல சென்ட் பண்ணி நம்ம இது மூலமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்பதான் மயமாவை பார்த்து அது என்ன போண்டா யூசர் நேம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது என்னோட செத்து போன நாய், அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாளா. இதுல கிரீன் நைட் அப்படின்னு ஆல்ரெடி 2 பேர் இருப்பாங்க, அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது சரி யூகோவா வந்து ஈவ் அப்படின்னு நேம் வச்சிருப்பாங்க. என்னோட ப்ரொஃபைல் நேம் வந்து ஈவ், அந்த நைட்னு இருக்கிறது வந்து கிளாஸ் B ல யோகோட்டா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் என்ன மாதிரி தான் யாருக்கிட்டே அந்த அளவுக்கு பேச மாட்டா, பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சோ மயமா வந்து ரொம்பவுமே இன்னசென்ட் இல்லையா, உன்னோட ஃப்ரெண்டுனா அப்ப எனக்கும் ஃப்ரெண்டு தானே, அப்ப எப்பயாவது அவங்கள பார்த்து நான் தான் போண்டா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யூகோவா சடனா இல்ல அப்படிலாம் நமக்குள்ள நம்ம மீட் பண்ணிக்க முடியாது, சொன்னால நம்மளாம் தனிமையை விரும்பக்கூடிய ஆட்கள், நம்ம வந்து நேரடியா பேசிக்க வேணாம், ஆப் மூலமாவே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல இதுல இருந்து மயமா இந்த ஆப் மூலமாவே கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல மயமா வந்து அந்த குரூப்ல ரொம்பவுமே அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஆளே கிடையாது, இப்போ ஒரு குரூப் இருக்கு அதுல பேசுறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்கேல் அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, கண்டிப்பா நமக்கு இதுக்கு அடுத்து வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஹாப்பியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கியூரியஸா இருக்கு. அந்த மெசேஜை காமிக்கிறாங்க, யோகோவா இருக்காங்களே அவங்க நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பசங்களோட நேம் லிஸ்ட் பண்ணி நீ இவங்களை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மயமா அவங்க எல்லாரும் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் அப்படிங்கிற அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வருது, அவங்க எல்லாரும் எப்படி டெத் ஆகணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனும் இது ஒரு நல்ல கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று டைப் பண்ண போறா. அந்த சமயத்துல ட்ரெயின் வந்துருமா. இப்போ ஹெல்கேல் இருக்காங்க, அவளோட உண்மையான நேம் வந்து என்மா. இப்போ ஒரு ட்ரெயின் வந்துச்சுல அதுல கிரீன் கலர் கண்ணோட ஒரு பொண்ணு வந்து என்மாவை பார்த்து சரிதானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க என்ன பிரின்சஸ் நீ யாருன்னு சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கத்த அந்த உருவம் அந்த இடத்த விட்டு காணாம போயிடும். அப்ப நம்ம ஹெல்கேல பார்த்து உனக்காட்ட அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பிரின்சஸ் யாரும் மதிக்கவே மாட்டானுங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற பையன் ஒரு கிக் பண்ணுவா. எந்த சீனாங்க கட் பண்ணா மயமா வந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டாங்க. எப்படின்னா அவரோட அம்மா நீ நல்ல முறையில் இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு மயமா ஒரு டவுட் கேட்கும்போது எந்த மாதிரி இக்னோர் பண்ணாங்களோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட அம்மா கிட்ட நீங்க இப்ப ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களும் ஒண்ணு சொல்லல நான் ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட இடத்துல வச்சு மயமா அப்போ என்ன மாதிரியான ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு ஈவோ அந்த நைட்டு என்ன மாதிரி ரிப்ளை பண்றாங்கன்னா நீ நல்லா சொன்ன, நீ இவாளை எப்படி கொள்ளலாம்னு ஐடியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பத்தி கேட்கும்போது அதுக்கு என்ன மாதிரி தோண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லா டவுட்டும் இவா கிட்ட தான் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வர இந்த நாள் முடிவடையுதா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் மயமா ஸ்கூலுக்கு போகும்போது இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மயமா கிளாஸ்க்குள்ள வரும்போது அவளை பார்த்து பயந்து ஒதுங்கின மாதிரி இருக்கும். அவளுக்கு புரியல எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட டேபிள்ல ஒரு லேப்டாப் இருக்குமா. சரி என்னன்னு சொல்லி தொட்டு பார்த்தா இவங்களோட குரூப் சாட் ஃபுல்லாவே அதுல இருக்குமா. கிளாஸ்ல உள்ள எல்லாருமே பார்த்திருப்பாங்க, இவங்க எல்லாரும் சாக்கணும் சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மீதி 2 பேரும் யாருன்னு தெரியுமான்னு தெரியல, பிகாஸ் அவங்க 2 பேரும் ப்ரொஃபைல் அவங்களோட போட்டோ வச்சிருக்க மாட்டாங்க. பட் மயமா மட்டும்தான் அவரோட ஓன் போட்டோவோட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்ப யோகோவா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யோகோவா அந்த இடத்துல இல்ல. பட் இவளுக்கு தோணுது யோகோவா கண்டிப்பா அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல அப்படின்னு இவளுக்கு தெரியும். கண்டிப்பா அந்த நைட்டு டோக்கோட்டா தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் B நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. கிளாஸ்ல போய் யாரு யோகோட்டா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அந்த யோகோட்டா அப்படிங்கிற அந்த பெர்சனை போய் பார்க்கும்போது யோகோட்டா அப்படிங்கிற அந்த பொண்ணும் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தெரியல நான் தான் போண்டா அப்படின்னு சொல்லுவாளா. இதை கேட்டதும் குடுங்கி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இது போண்டாவா அப்படி யாரும் எனக்கு தெரியாதமா, யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு அப்பதான் புரிய வருது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட இருந்து இப்ப அந்த ஸ்கூல் குரூப்பை பார்க்கும்போது எல்லாரும் எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. யோசிச்சான்னு தெரியல மேல மெசேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறா. ரொம்ப நேரம் தேடின பிறகு ஒரு மெசேஜ் அவ அந்த இடத்துல பாக்குறா. இந்த மெசேஜ் அவ எதிர்பார்க்கவே
சொல்லவே இல்லை இருக்கால. அவ தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கா. மயமாவை பார்க்கும்போது உங்களுக்கு தொந்தரவா தோணலையா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இவளை பத்தின தப்பான மெசேஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத இவ கண்டுபிடிச்சதும் 2 பேருவா ஃபர்ஸ்ட் மெசேஜ் யூகா தான் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் பேசுறப்ப யூகாவா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இவளோட மண்டையில ஒரு டஸ்டர் வந்து விழுமா. பின்னாடி திரும்பி யாரு எரிஞ்சது, யாரு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருமே ரிப்ளை பண்ணல. பட் குரூப்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இங்க பார்க்காத, அவளை பார்க்கவே பயமா இருக்கு, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்க நேரம் கழிச்சு அந்த ரூம்குள்ள யூகாவா வருவாளா. ஒன்னும் பேசிக்கல. பட் ஒரு மாதிரி கோவமா முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. கோவோட ஃபேஸ பார்க்கும்போது அவளுக்கு ஒண்ணுமே தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு மாதிரி நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறா. மயமா வீட்டுக்கு போன உடனே அந்த ஹெல்கேல் வெப்சைட்டையும் ஆக்சஸ் பண்றாங்க. இந்த தடவை தெளிவா இருக்கா. யூகாவை ஹெல்லுக்கு அனுப்ப போறா போல. ஹெல்கேல முன்னாடி வர அவ ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கா. அவளை ஹெல்லுக்கு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் போட வரும்போது இடத்துல ஹெல்கேல் ஒரு ஸ்டாவ் டால் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு கான்ட்ராக்டுக்கான ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ வந்து இந்த ரெட் கலர் த்ரெட் இருக்குல்ல, இதை அந்த ஸ்டார் டால்ல இருந்து எடுத்த பிறகு வெஞ்சன்ஸ் ஆனது நிறைவேற்றப்படும். யாரு ஹெல்லுக்கு போகணும்னு நினைக்கிறியோ அவங்களோட சோல் வந்து ஹெல்லுக்கு போயிடும். இந்த த்ரெட்டை எடுத்ததும் நீயும் அந்த கான்ட்ராக்டுக்குள்ள வந்துருவ. இந்த கான்ட்ராக்டுக்கான மீனிங் என்னன்னா, இந்த கான்ட்ராக்டை போட்டவங்களோட சோலுமே ஹெல்லுக்கு தான் போகும், எவனுக்கு போகாது. இது எல்லாமே அந்த கான்ட்ராக்டர் இறந்த பிறகு தான் நடக்கும். ஸோ அந்த வெஞ்சன்ஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நல்லா யோசிக்க அப்படின்னு சொல்லும்போது மயமா வந்து அதுக்கு ரெடியா தான் இருக்காங்க போல. இன்னைக்கு நைட்டே யோகாவை கூப்பிட்டு ஒரு பார்க்ல வச்சு மீட் பண்றா. நான் தான் உனக்கு எதிராக மொத்த கிளாஸையும் திருப்பி விட்டது, ஏன்னா நீ வந்து என்ன கடுப்பேத்தின அப்படின்னு சொல்ல அவளுக்கு புரியல என்ன காரணம் சொல்லி கேட்க ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஆனா மயமா வந்து ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்து அந்த அளவுக்கு சோசியலிஸ்ட் கிடையாது. அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணணும்னு ஆசை தான். பட் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸே இல்லாம சைட்ல இருந்து போன் நோண்டிட்டு இருப்பாளா. இந்த இடத்துல யோகவா அவளோட போனை நோண்டிட்டே வரும்போது இவளோட போனை வந்து தட்டி விட்டுப்பாங்க. இப்போ போன் கீழே யாரோட விழுந்துச்சு, மயமாவோடது. யாரு தட்டி விட்டா, யோகவா. இதுல தப்பு வந்து யோகோவோட தான். ஆனா யாரு சாரி கேட்டுப்பான்னு பார்த்தா மயமா தான் சாரி கேட்டுப்பாங்க. இந்த ஒரு ஆட்டிடியூட் அவளுக்கு பிடிக்கலையா, அதனால ஒரு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பா. இதுக்கெல்லாம் தோணலையா அந்த மயமா பொண்ணு வந்து கடுப்பேத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணி விட மாதிரி அந்த கிளாஸ்ல பசங்க எல்லாருமே ஆமா எனக்கு அவளை பாக்குறதே கடுப்பா தான் இருக்குது. அவ வந்து நம்ம தான் தப்பே பண்ணியிருந்தாலும் சாரி கேட்கறா. சிம்பிளான ஒரு சாரி சொல்றதுக்கு பதிலா சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. மட்டும் இல்லாம யூகோவா இருக்காங்கல்ல, இவ தான் மயமாக்கு வந்து கேஸ் பால் அப்படிங்கிற ஒரு நிக் நேமா டைப் பண்ணி அனுப்பி விட்டுப்பா. அடுத்து பாடி ஷேமிங்ல இருந்து ரொம்ப கொடூரமா போயிருக்கும். வந்து என்ன நினைச்சு இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னா இது வந்து ஒரு சின்ன சேட்டை தான் இருக்கும், அவ்வளவுதான், கொஞ்ச நாள் எல்லாரும் மறந்துருவாங்க அப்படிதான் நினைச்சிருப்பா. ஆனா அது இந்த அளவுக்கு லாங்கா போக எல்லாம் ரொம்பவுமே மோசமா மாறி இருக்கும்ல. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி போனனால எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் உனக்காக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணேன். உனக்கு என்ன பார்க்கும்போது கவலையா இருந்துச்சுன்னு சொல்றேன், ஆனா ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி என்னோட மெசேஜ் எல்லாம் மத்தவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யூகோவை வந்து பாக்குறதுக்கு உண்மையாவே கவலைப்படுற மாதிரி தான் தெரியுது. சோ இது வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்ல அம்மா வந்து இதை கேட்கற மாதிரி இல்ல, இதை நீ பண்ணனா பிறகு யோகோட்டாவா, இது தெரியும் அந்த ஈவ் அடுத்த அந்த நைட் அந்த 2 அக்கௌண்ட் நீ தான் வச்சு யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர யோகோ வந்து ஏதோ யோசிக்கிற, இது வந்து கண்டிப்பா அவளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர மயமா வேற இவ பேசுறதே கண்டுக்கிற மாட்டேங்கிறாளா, அதனால நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது கிட்ட வந்த மயமா அந்த ஸ்டார்டால தூக்கி யூகோவோட செஸ்ட்ல வச்சு அந்த த்ரெட்டை இழுத்து விட இந்த இடத்துல இருந்து யூகோவா காணாம போய் வேற ஒரு டைமென்ஷனுக்கு இழுத்து போகப்படுறா. வச்சு இவாள ஒரு போன் மாதிரி மாத்தி இவாளோட பாவத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல கொடூரமா என்ன நடக்கும்னா அவனோட பாடியில இருந்து சில டேட்டாக்களை டெலிட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனை டெலிட் பண்ண ஆரம்பிப்பாங்களா. இவாளுக்கு வழி தாங்கல. அந்த இடத்துக்கு ஹெல்கேல் வந்து ஒரு தடவை டெத்னா எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த சீனை கட் பண்ண ஹீகோ ஒரு போட்ல அழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஹெல்கேல் தான் அவளை செயில் பண்ணி ஒரு கேட்டு கிட்ட கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த கிரீன் கலர்ல ஐ வச்சிருக்கக்கூடிய பொண்ணு வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல இது வந்து தப்பு கிடையாது, இது எங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவளை செயில் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த போட்ல உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அப்படியே அந்த போட்டும் அந்த கேட்டை நோக்கி போக இதனால் காமிக்கிறாங்க மயமா வந்து மொத்தமாவே சேஞ்ச் ஆயிட்டா. அவளோட பாடி போஸ்டர்ல இருந்து மொத்தமாவே யூகோவா மாதிரி சேஞ்ச் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கேன். யூகோவா காணாம போன பிறகும் கூட அந்த நைட் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும், ஏதாவது நடந்துச்சா போண்டா ஒரு மாதிரி வித்தியாசமா சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வர அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கிளாஸ் பிஏ காமிக்கிறாங்க. அங்க அந்த டீச்சர் வந்து யோகோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது அந்த பொண்ணு இருந்துச்சு எஸ் சொல்லுவாளா. அந்த டீச்சர் வந்து ஏமா நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையனை பார்த்து கத்துறாரு. இவனோட நேமும் யோகோட்டா தான். இவன் தான் அந்த நைட்டு. இவனும் அந்த டீச்சர் கிட்ட எஸ் சொல்ல இந்த எபிசோடானது இந்த இடத்துல எண்ட் ஆகுது. அந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் யூகோவா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மயமா கேட்டிருந்தா ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்காது இல்லையா? எஸ், கண்டிப்பா யூகோவா பண்ணது தப்பு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட பத்தி அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போயிருங்க. சோயா பை.